welcome to the Minecraft world. Welcome to Out of Sunset 57 2.2. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மைன்கிராஃப்ட் மைனிங் வீடியோ பண்ணலாம்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். மைன்கிராஃப்ட்ல எப்போ போவோமா? கைஸ் ஃபஸ்ட் இன்ட்ரோ ஓட்டு வந்திருப்போம். ஆனால் இன்னும் லோடிங் தான் ஆயிட்டு மாமனா ராட்டி தாண்டேன் டேன் டெட்டட டென்டே இன்டட லேண்டி டிடு லேண்டி நடனே டொட்ட கொண்டோய் நான் போத்துன்னு போடலை மீன போல யார் ஒன்று சேதான் இவனும் கைத்துல தோக்கம் என்ன? ஏய் சாரி கைஸ் நான் கொஞ்சம் தப்பான இடத்த காட்டிட்டேன். நான் கொஞ்சம் தப்பான வேர்ல்டை கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலி கரெக்டான வேர்ல்டு இதுதான். நான் தான் தப்பான வேர்ல்டை கொடுத்து கிரியேட் பண்ணேன். நான் தான் தெரியாமல் மிஸ்டேக்கில் தப்பான வேர்ல்டை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு ஆமாம். ஏய் யாரு? ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் ஈஸியாக போச்சு, நம்மளை மட்டும் ஏன் கஷ்டமாக போகுது? இன்னைக்கு நம்ம மைனிங் பண்ண போகிறோம். மைனிங் பண்ணுறதுக்கு கேவ் போகணும்ல. ஃபஸ்ட்டு வில்லேஜ் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வில்லேஜ் வேற கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஏ வில்லேஜ் நீ எங்கே தான் போன? ஏன் வில்லேஜே சாவடிக்கிற? வெயிட் பண்ணுவோம். டே எங்கடா இருக்கு கேவ்? எப்படித்தான் நான் கேவுக்கு போவேன்? எந்த வழி தாண்டா கேவே இருக்கு? இரு, நம்ம வீடு பக்கத்துல இருக்கணும். கொஞ்சம் மிஸ்டா. ஐயோ தப்பான ரூட் கொண்டா. வீட்டை பார்த்தாச்சு. இந்த ஷவர் மாதிரி இருக்குல்ல, இது எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கே சத்தியமா தெரியல. ஃபஸ்ட்டு எங்க கேவ் இருக்குங்க? ஹலோ, யார் கேவ் இருக்காப்பா? கேவ் தான் சொல்லுப்பா. இங்கத்துல கேவ் இருக்காம தெரியுது, ஆனால் இங்கெல்லாம் கேவ் இருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஓட்டையை போகணும். கேவ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஓட்ட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டாங்க கேவை. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அச்சுமில்ல ஓடு. அம்மா அச்சுமில்ல ஓடு. அச்சுமில்ல ஓடு. அச்சோ, இதில் என் வீடு எங்கன்னே மறந்துச்சு. ஐய் ஓனாய், இது ஸ்கெல்டன் கச்சா. அந்த ஸ்கெல்டனை போட்டு தள்ளிட்டு இந்த ஓனையை நான் ஒரு பெட்டாக்கிறேன். எங்கடா போச்சு? எங்கடா அது போச்சு? ஏ வில்லேஜ் சேர்ந்து எங்கே பண்ணிட்டு? டே உங்கள்கிட்ட வச்சு ட்ரேடு பண்ண முடியுமா? ட்ரேடு இல்லைன்ட்டு என்ன இருக்கு? இது கொடுத்தா எம்ராய்டு தருவாங்க. ஆனால் அதுக்கு கூட வில்லேஜ் வரையும் போகணுமேடா. இதுக்கு வில்லேஜ் வரையும் போகணுமே. வில்லேஜ் எங்கடா இருக்கு லூசு போயிலே? வில்லேஜ் எங்கடா இருக்கு? வில்லேஜ் எங்கடா இருக்கு? வில்லேஜ் எங்கடா இருக்கு சொல்றா. அவன் போற வழி போறேன். தயவு சொல்ற, வில்லேஜ் எங்க வேண்டா இருக்கு?
நீ மட்டும் தனியா வந்த உன் மேல தானே வில்லேஜ். சரி வில்லேஜுக்கு இப்படிதான் போகணுமா? ஏய் என்னடா சுற்றி சுற்றி வர வரையிலே வர வைக்கிற? ஏய் மைனிங் வேற போகணும்டா. மைனிங் டைமில் நீ வேற வில்லேஜ் தேலான்னு வந்தால் நீ வேற சுற்றி சுற்றி ஆடை போடாங்கண்ணே. ஆடை போட லூஸ் போயிடும். நீ இன்னொன்று ட்ரேடிங். ஆஹா சாம்பி இன்னைக்கு இந்த வில்லேஜ் சாம்பி இன்னைக்கு இந்த வில்லேஜ் ட்ரேடிங் பண்ண மாதிரி தான். அந்த சாம்பி ஈஸியாக கழிச்சிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம எஸ்கே ஓடுறா கைப்புல ஓடிக்கிட்டே ஆத்தாரு வீட்டுக்கு வந்தாச்சு. ஊத்தாரு இந்த பாருங்க சுற்றி சுற்றி நம்ம வீட்டுக்கே வரும். ஒன்று கேவு கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா சரி கேவு கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா என்னத்தை கண்டுபிடிக்கணும். ஒன்று வில்லேஜ் இன்னொன்று கேவு. ரெண்டுத்தையாச்சும் கண்டுபிடிக்கிறேன்டா. ரெண்டு இங்கே என்ன இந்த கேவ்னா தண்ணி இருக்கு. இந்த கேவ்லடா தண்ணி இருக்கு. ஐயோ நான் எப்பட்றா போவேன்? ஏண்டா இப்படி சாவடிக்கிறீங்க? என்னைக்கு மைனிங் பண்ணோம். என்னடா இவ்வளோ பெரிய எம்டியான ஒரு பிளேஸ் இருக்கு. சரி எம்டியான பிளேஸை நோட் பண்ணிப்போம். இது எங்கே இருக்கு? இப்படியே போயிடலாம். இது நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டோம்னா ஓகே ஓகே. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்டியான பிளேஸ் இருக்கு பாருங்க. அடுத்து இங்கே தான் நம்ம வீட்டை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அங்கே இருக்க வீட்டை இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறோம். எப்படி வீட்டை உடச்சி ஷிஃப்ட் ஆக போகிறோம். பட் இப்போ ஷிஃப்ட் ஆக போகிறது இல்லை. காலையில் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். காலையில் தான் வீட்டை ஷிஃப்ட் ஆகும். இப்போ நம்ம தூங்குவோம். என்னடா இவருக்கான தூங்குன மாதிரி தான். இப்பயே சங்கீத சோரங்கம் இந்த பகுதி அதிகமாகுதி. சங்கீத சோரங்கம் இப்போ நம்ம வீட்டை உடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உட்டு பிக்காக்ஸ் எடுப்போம். ஸ்டோனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொருளை பேக் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம உட்டு பிக்காக்ஸ் எடுத்துப்போம். அதை வச்சு தான் இந்த இடத்தையும் உடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வச்சுருவோம். தரமாட்டோமா 1 2. ஏன்னா இப்போ ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல. இதுவும் அங்கே ஊரில் மைனிங் கேட்டால் இதுதான் மைனிங். இது மைனிங்னு சொல்லலை. இதுக்கப்புறம் வரப்போதான் மைனிங்கே. இப்போ வரையும் இது பேஸ்ட்டு. ஏன்னா இப்போ வரையும் நம்ம வீட்டை ஷிஃப்ட் பண்ண போகிறோம் தானே சொன்னோம். மைனிங் பண்ண போகிறோம்னு சொல்லவே இல்லையா? எவன் நம்மளாச்சா? ஏமா கேட்டு நேங்க. டேய் இதனாலதான் பார்
கூட இந்த சாம்பி பார்க் நிறைய ஆச்சு. டேய் ஊக்கா ஊக்கா வழியில் இந்த இடத்துல ஒன்று வச்சுலாம். தப்பா வச்சுட்டேடா ஊக்கா. நம்ம புது உலகத்துக்கு போயிடலாமா? பழைய உலகத்தில் இருக்கிறதே போர் அடிக்குது. நொட்டுவான் எங்க செஸ்டையும் கிடைக்கிறோம். அடுத்து இந்த இதையும் அடையும். கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு பெட்டு லாஸ்ட்டு. அந்த பெட்டை முடிஞ்ச லாஸ்ட்டு ஏன்னா அங்கேயே போயிட்டு போது செத்துட்டோன்னா அவங்க ரீஸ்பான் கூட வைக்காம இருந்தோன்னா எப்படி செத்துருவோம்ல. அதனால் இங்கே இதை ஃபஸ்ட்டு தூக்கி போடணும். தூக்கி போடு. ஆமாம் தள்ளிவிடா. இப்போ பாய்சனு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிகாக்ஸ் காலியாயிடும். இந்த கிரேப்பர் வரணும் தான் சரி. யாருக்கு படகாங்க என் பேராண்டி உசுர தருவான்டா. டெசர்ட்ல பேராண்டிய காட்டவே முடியாத என் பேராண்டிய உங்களாலையும் எங்களாலையும் கிடைக்க மாட்டான்டா. அவன் கலப்பிதான் வச்சிருப்பான்டா. தம்தாலே தம்டாலே தம்தாலே தம்தாலே தம்தாலே. சரி வந்து பாட்டு பாடுற பேரில் போய் தப்பு பாடிடுவோம். இன்னும் லாஸ்ட் இந்த 2 பிளாக்கு தான். ஏன்னா இப்போ கூட காலையில் இதை வச்சு ஈஸியாக உடம்பு இந்த பெட்டை ஈஸியாக இந்த பெட்டை உடச்சிட்டு இருக்காம நான் तो कम चाहती है. ஐயோ இது இங்கேயே தான் இருக்கானா? இங்கே ரீச் பண்ண போட்டுருவோம். எம்மா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சோப்பு டப்பா மாதிரி சோப்பு டப்பா ஹொய் சேச்சா ஹொய் 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 போயாட்டோம் முடிச்சா அடுத்து இது. இப்போ இதில் வந்து ஒரு 2 இதில் ஒரு 2
இதில் ஒரு 2, அடுத்து இதில் இப்போ ஆரம்பிக்கிறாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க அத்தனை பொருளையும் அப்படியே தான் உள்ள வைக்க போறோம். இந்த ஒரே ஒரு பொருளை வெளியே வச்சுட்டு இந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் திறந்துடலாம். திறந்தாச்சா அப்படி இதுக்குள்ளே இதை வச்சுட்டு பெட்டை போய் எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வீட்டு பெட்டை போயிட்டு, ஏன்னா நைட்டை வர மாதிரி இருக்குது. நைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கெல்டன் பயம் போல, ஜாம்பி பயம் போல போயிடலாம். ஓடுறா கைக்குள்ள எவ்வளோ ஆனாலும் சொல்கிறா. இங்கே ஒரு பெட்டு போட்டுருவோம். இப்போ எங்கே அது போதெல்லாம் எங்கே அப்படியே சரி அப்படியே அடிவிட்டாங்களா எடுத்து போயிடலாம். எப்போ ஓடுறா கைக்குள்ள டாய் மைனிங் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் இங்கே நான் மைனிங் பண்ணாமல் என்னென்ன பண்ணிட்டு பாருங்க. கைஸ் இங்கே வந்து நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? அங்கே நம்ம வீடு கட்டும் போது எவ்வளோ குட்டையாக கட்டணும். அங்கே இடமே ரொம்ப பிளெயினாக இல்லை. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பிளெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குட்டையாக கூட இல்லாமல் நம்ம பெருசாக கட்டியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நான் இப்போ நினச்சா கூட இப்போ கூட முடிச்சிருக்கலாம். சரி வேணான்னு சொல்லி தான் விட்டுருந்தேன். எங்கடா அந்த கேவு? ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. நீச்சல் அடி கூட யாரா? நானே நீச்சல் அடிக்க தெரியாம எப்படி இருக்குன்னு அம்மா எங்கிட்ட இருந்தாலும் நம்ம தப்பிச்சோம். எங்கடா ஸ்கெலிட்டன்ஸ்? இது என்ன வேற? இது என்னடா இது? யாரும் தூக்கி விடு. என்ன போன எபிசோட் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதோட இந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லாவே, போன எபிசோட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோட் சுத்தமாக நல்லா இல்லை. ஏன்னா நான் பாட்டு மைனிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னென்ன ஆட்டம். நான் என்ன பண்ண வந்தேன்? மைனிங் பண்ண தான் வந்தேன். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேற ஷிஃப்ட் ஆகிட்டு வேற ஒரு புது வீடு கட்டியிருக்கேன். மைனிங் பண்ணுறதை விட்டு புது வீடை கட்டியிருக்கேன். இது வழங்கும்டா. எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோட நான் வந்து இந்த மைனிங் பண்ணணும். இப்போ டவுட்டாக தான் இருக்கு. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட மைனிங் பண்ணணுன்னு கேட்டோமா? ஃப்ரெண்ட்ஸோட மைனிங் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ வேலை நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட மைனிங் பண்ணுமா இல்லைன்னா நம்மளே பண்ணலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட மைனிங் பண்ணலாமா யோசிச்சே இருக்கேன். நம்மளே மைனிங் பண்ண போர் அடிக்கும். நம்மளே ஒரு மைனிங் பண்ண போர் அடிக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு மைனிங் பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ ஆனால் அடுத்த தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு மைனிங் பண்ணுவோம். எப்போ நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்களோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு மைனிங் பண்ணலாம். இப்போதே அந்த மைனிங் தான் வேணாம். அட பாவி, அடுத்த எபிசோட்லாண்டா மைனிங் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ என்னடா ஃப்ரெண்ட்ஸும் வந்தா மைனிங் பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு எப்படி தெரியும்? அது அப்படிதான் எல்லாரும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் மாசுன்னு வருது. சரின்னு நானும் அப்படி பண்ண ஆரம்பிச்சேன். சரி நானும் அப்புறமா மைனிங் பண்ணிடுறேன். வீடு கட்டியாச்சு. இந்த மிஷின் ஆனால் பாஸு. இந்த மிஷின் பாஸ் தான். ஆனால் இதே மாதிரி இன்னொரு மிஷின் இருக்குது. மைனிங் மிஷின்னா மைனிங் மிஷின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் மைனிங் மிஷின் பண்ண முடியும். ஆனால் அதோட இன்னொரு மிஷின் இருக்குது. வில்லேஜில் நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம டார்கெட். பட் வில்லேஜ் கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த இடத்த மறந்துட்டோன்னா, வில்லேஜ் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்த நம்ம மறந்துட்டோன்னா, நம்ம வீட்டை மறந்துட்டோன்னா, நம்ம செத்தா இங்கே தான் வரப்போம். இப்போ வில்லேஜ் ஐயோ ஒரு சைடு இவா இருக்கா, இன்னொரு சைடு இவா இருக்கா. எவனத்தெல்லாம் யூஸ் பண்ணுறது? ஐயோ இப்போ செத்தா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டிலே மறுபடியும் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த மறுபடியும் வில்லேஜ் கண்டுபிடிக்க தான் கஷ்டம். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டு நமக்கு வழியே தெரியாது. அப்போ மறுபடியும் செத்தா ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஆனால் அந்த ஒரு வில்லேஜரை மட்டும் பார்த்தேன். அவன் மட்டும் தனியாக காட்டல. ஆனால் அவன் வில்லேஜ் எங்கன்னு கேட்டால் சுற்றி வரான். அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ கூட அந்த வில்லேஜ் இருக்கானா? எதுக்கு வம்பு? சும்மா வெளியே போகும். இன்னும் கூட நைட் ஆகல. நான் பேசுனா கூட நைட்டாக இருக்குமேடா. சரி இப்போ நம்ம கடல் ஐயோ நீச்சலே தெரியாது. நீச்சல் தெரியும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போவோம். நம்ம வீட்டை அங்கேயே வச்சிருவோம். நம்ம ஒரு பொருள் கூட எடுத்துட்டு வரோம். ஏன்னா மறந்துடுவோம்ல. அதுக்கப்புறம் நம்ம பொருள் அங்கேயே கடந்துரும். அதுக்கப்புறம் முடிஞ்சுது. நல்ல வேலை எப்படியோ நம்ம இங்கிட்டு வந்துட்டோம். சரி இங்கிட்டு வந்துட்டா பரவாயில்ல. இப்போ இங்கேயும் ஒரு கடல் இருக்குல்ல. இந்த கடல் வச்சுட்டோம்னா அண்ணா அந்த வில்லேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. இப்போ நம்ம நார்த் சைடு போயிட்டு பார்ப்போம். நார்த் சைடு ஒரு நல்லா தான் இருக்கு. சவுத் இந்தியா சவுத் இந்தியா. எங்கடா வில்லேஜே காணோம். வில்லேஜே வில்லேஜே பாடா. விடுதலையா முடிவில்லையா? விடுதலையாயமா? இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இப்பவே பதில் கோடு வேறு மேலே இருக்கு. வானம்
பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் மறக்காம அதுவும் தேங்க்யூ வச்சுருவோம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.